ॐ सहनौ भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् வந்தே குரு பரம்பராம். உங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்று முதல் தத்துவபோதம் எனும் நூலை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வேதாந்த விசாரத்தில் முதன்மையாக இருப்பது இந்த தத்துவபோதம் எனும் நூல். ஹிந்து மதத்தில் பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லக்கூடிய 3 நூல்கள் பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை படிப்பதற்கு முன்னால் உபனிஷத்தை நன்கு கற்று தெரிந்திருக்க வேண்டும். உபனிஷத்தை படிப்பதற்கு முன்னால் கீதையை கற்றிருக்க வேண்டும். இந்த 3 நூல்களையும் கற்பதற்கு முன்னால் பிரகரண கிரந்தங்கள் எனும் நூல்களை ஓரளவாவது கற்று தேர்ந்திருக்க வேண்டும். ஆம், பிரகரண கிரந்தங்கள் 2 வகையாக கூறப்படுகிறது. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி செய்வது. இரண்டாவது, முழு வேதாந்தத்தையும் தன்னில் அடக்கியதாக இருப்பது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த தத்துவபோதம் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டுமே எடுத்து ஆராயக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலில் நாம் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் முன்னுரையாக ஓரிரண்டு விஷயங்களை பார்த்துவிட்டு நூலுக்குள் செல்வது உசிதமாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். உலகத்தில் பலவிதமான ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருந்தாலும் மனிதன் மட்டும் அதில் தனியானவன். ஏனென்றால் கிரவுன் ஆஃப் கிரியேஷன், படைப்பில் சிகரம் இந்த மனிதன். ஏனென்றால் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் சாய்ஸஸ் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. மனிதனுக்கு மட்டும் வாய்ப்புகள் உண்டு. படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகள் அனைத்துமே எவ்வாறு படைக்கப்பட்டதோ அவ்வாறு வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் வாய்ப்புகள் உண்டு. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், இரண்டும் சேர்ந்தும் இருக்கலாம். அது என்ன என்று கேட்கும் பொழுது புருஷார்த்தம் எனும் சொல் வருகிறது. புருஷஸ்ய அர்த்தகா புருஷார்த்தகா. மனிதன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தோடு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புருஷார்த்தம். வாழ்வில் எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் வாழ்வதில் பிரயோஜனமில்லை. அவன் மிருகத்திற்கு சமமானவன். நாம் ஒவ்வொருவருமே ஒரு இலக்குக்காகவே நமது வாழ்க்கையை அர்ப்பணித்து இலக்கோடு வாழ வேண்டும். இல்லை என்றால் மிருகத்திற்கு சமமானவன். மிருகம் என்று சொன்னவுடன் ஒரு விஷயம், படைக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. நரிக்கு ஒரு தனித்தன்மை, புலிக்கு ஒரு தனித்தன்மை, சிங்கத்திற்கு என்று ஒரு தனித்தன்மை. ஆனால் மனிதனிடம் மட்டும் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்க்க முடியாது. சொல்லப்போனால் ஒரு சில மனிதர்கள் அத்துணை விலங்குகளின் தனித்தன்மையையும் ஒன்றாக்கி கூட அவதாரம் எடுத்திருப்பான். எது எப்படியானாலும்
மனிதனை மூன்றாக நமது பூஜ்ய குருதேவ் பிரிக்கின்றார். மிருக குணம் படைத்தவன், மனித மனம் படைத்தவன், தெய்வீக குணம் படைத்தவன் என்று. அனிமல் மேன், மேன் மேன், காட் மேன் என்று. இங்க மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே வந்தோம் வாழ்ந்தோம் சென்றால் அவன் மிருக குணத்திற்கு மிருகத்திற்கு ஒப்பானவன். மனித பண்புகளோடு மனித பண்புகளை மென்மேலும் வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்பவன் மனித மனம் கொண்டவன். அதே மனிதன் தன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவன் தெய்வ மனிதனாகவும் மாறலாம். இங்கே புருஷார்த்தம் என்பது மனிதன் தெய்வமாக வேண்டும். அதுதான் புருஷார்த்தத்தின் இலக்கு. இப்பொழுது புருஷார்த்தம் என்றால் என்ன? எத்துணை உள்ளது? 4 தான் புருஷார்த்தம். 1 தர்ம, அதாவது அறம். 2வது அர்த்தம், பொருள். 3வது காமம், இன்பம். 4வது மோக்ஷம், வீடு பேர். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். தமிழில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகிறது. அறத்தை, அதாவது தர்மத்தை முதன்மையாக வைத்தார்கள் வேதத்தில். வேதத்தில் மட்டுமல்ல, தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறளிலும் கூட பொய்யாமொழி புலவன் தர்மத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்றார். ஒவ்வொரு மனிதனும் தர்மா தர்ம ஞானம் கொண்டவனாக இருக்க வேண்டும். தர்மா தர்ம என்று சொல்லும் பொழுது தர்ம அதர்ம ஞானத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும். எது தர்மம், எது அதர்மம்? ஒரு சிறிய விளக்கம் பார்க்கலாம். மற்றவர்கள் தனக்கு எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நான் எண்ணுகின்றேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பது. உதாரணத்திற்கு, எனது பணத்தை, எனது பொருளை யாரும் திருடக்கூடாது. என்னை யாரும் ஏளனமாக பேசிவிடக்கூடாது. என்னை யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்று பல விஷயங்களை நாம் ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆக மற்றவர்கள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று நான் எண்ணுகின்றேனோ நான் அதை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பது, இது ஒரு சாதாரண தர்மம். எது அதர்மம்? மற்றவர்களை புண்படுத்தும்படி, இழிவுபடுத்தும்படி, கஷ்டப்படுத்தும்படி செய்வதும், தனது சொதர்மத்திற்கு விரோதமான கர்மங்களை செய்வதும் அதர்மம் என்று அழைக்கப்படுகிறது. தர்மம் 2 வகை. சாதாரண தர்மம், விசேஷ தர்மம். நாம் முதலில் பார்த்தது சாதாரண தர்மம். விசேஷ தர்மம் என்னவென்றால் வருண ஆசிரம தர்மங்கள்தான் விசேஷ தர்மம். இதை பற்றி விளக்கமாக பின்னால் பார்க்கலாம். இதை ஒரு தகவலாக மட்டும் இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். தர்மத்தின்படி ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை வாழ வேண்டும். தர்மத்தின்படி ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழும் பொழுது அதனால் அவன் பொருள் ஈட்டுகின்றான். தர்மத்தின்படி வாழ்ந்து ஒருவன் பொருள் ஈட்டும் பொழுது அந்த பொருளின் மூலமாக வருகின்ற இன்பத்தை துய்ப்பதினால் அவனுக்கு இயல்பாகவே புத்தியில் இவற்றையெல்லாம் கடந்த மோட்ச நிலையை அடைய வேண்டும் எனும் ஆர்வம் ஏற்படுகிறது. பெரும்பாலும் மனிதர்கள் தர்மத்தை கடைபிடிப்பதை காட்டிலும் காமம், அதாவது இன்பம் துய்க்க வேண்டும், இன்பம் துய்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்கள்தான் அதிகம். அதற்கு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றோ பொருள் ஈட்ட வேண்டும் என்றோ அவர்கள் கவலைப்படுவதில்லை. சுக்கம் சுக்கம் சுக்கம், இன்பம் துய்ப்பது, இன்பம் துய்ப்பது, இன்பம் துய்ப்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. ஒரு சிலர் அந்த இன்பத்தை துய்ப்பதற்காக பொருள் ஈட்டுகிறார்கள். ஆக பொருள் பொருள் என்று சில மனிதர்கள் பொருளுக்கு பின்னால் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். ஒரு சில மனிதர்கள் மட்டுமே தர்மத்தின்படி வாழ்ந்து அமைதியாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து
அதன் மூலமாக வருகின்ற பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் கிடைக்கின்ற இன்பத்தை துய்த்தால் போதும், அனாவசியமான பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு மனிதர்கள் தர்மத்தின் பாதையில் வாழுகின்றார்கள். மனிதர்கள் ஒவ்வொருவருமே சுக பிராப்தி துக்க நிவர்த்தி, ஒவ்வொரு மனிதனுமே சுக பிராப்தி துக்க நிவர்த்திக்காக தான் வாழுகின்றான். இதுதான் அடிப்படை உண்மை. சுக பிராப்தி என்பது உலகத்திலிருந்து கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளின் சுகமும் சுகத்தை மட்டும் தருவதில்லை, துக்கத்தையும் சேர்த்தேதான் தருகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் தர்மத்தின்படி வாழ்கின்றானோ அவன் பெரும்பாலான துக்கங்களை அவனுடைய தர்ம வாழ்க்கையை நீக்கிவிடுகிறது. ஆக மனிதர்கள் இன்பத்தை லட்சியமாக இலக்காக கொண்டு, ஒரு சில மனிதர்கள் பொருளை இலக்காக லட்சியமாக கொண்டு, ஒரு சில மனிதர்கள் மட்டுமே தர்மத்தை இலக்காக லட்சியமாக கொண்டு வாழ்கிறார்கள். இங்கே ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் மோட்சத்தை இலக்காக கொண்டு வாழ்கிறார்கள். மோட்சத்தை இலக்காக கொண்டு வாழ்பவர்கள் யார் என்றால் தர்மத்தின்படி வாழ்க்கையை வாழ்பவர்கள் மட்டுமே மோட்சத்தை இலக்காக கொண்டு வாழ முடியும். புருஷார்த்தங்கள் ஒரு புறம் இருந்தாலும் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்று 3 உண்டு. 1 உடுக்க உடை, 2வது உண்ண உணவு, 3வது இருக்க இடம். உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இந்த 3ம் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேவையாகும். இந்த அடிப்படை தேவையை அவசியமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இல்லை. மனிதன் அனாவசியமான விஷயங்களையும் அழைத்துக் கொள்கின்றான். அவசியம், ஆடம்பரம். இப்பொழுது உதாரணத்திற்கு மானத்தை மறைப்பதற்காக உடை, அதில் எத்தனையோ விதவிதமான அழகு உடைகளை அணிய வேண்டும், விலை உயர்ந்த உடையை அணிய வேண்டும் என்று ஆடம்பரத்தின் பக்கம் திரும்புகின்றான். உண்ண உணவு, பசிக்கு உணவு உண்டால் போதும், இப்பொழுது ருச்சிக்காக உணவு உண்ண ஆரம்பிக்கின்றான். அது ஆடம்பரம் மட்டுமல்ல, நோய்வாய்ப்படுவதற்கும் ஒரு வழியாக அமைகிறது. 3வதாக இருக்க இடம். தனக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே ஒரு வீடை கட்டிக்கொண்டு வாழலாம். ஆனால் இவன் மற்றவர்களுக்கு முன்னால் ஆடம்பரமாக தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக படாடோபமாக வீடை கட்டிக் கொள்கின்றான். ஆக அடிப்படை தேவைகள் அவசியமானதற்கு மட்டுமே மனிதன் வாழ்ந்தால் என்றால் பிரச்சனைகள் குறைவு. இவன் அனாவசிய ஆடம்பரத்திற்காக அடிப்படை தேவைகளை பயன்படுத்தும் பொழுது இவன் அவஸ்தைக்கு உள்ளாகின்றான். இதில் சந்தேகமில்லை. இங்கே ஒரு கேள்வி, ஏன் மனிதர்களில் இவ்வளவு பேதங்கள்? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் என்று பல மாறுபாடுகளுக்கு காரணம் என்ன? அவரவர்களின் ஊழ்வினை, வாசனை, அதாவது முன் ஜென்ம கர்ம வினைதான் காரணம். சரி, இதை நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாதா என்றால், நாம் முதலிலே பார்த்தோம், மற்ற மிருகங்களுக்கு தான் வாய்ப்பு என்பது கிடையாது, மனிதனுக்கு வாய்ப்பு உண்டு. இன்று எனக்கு அமைந்த வாழ்க்கை முன் ஜென்ம கர்ம வினை என்றால், இனிமேல் வருகின்ற வாழ்க்கையை நான் இப்பொழுது செய்கின்ற கர்ம வினையினால் மாற்றி அமைத்துக் கொள்ளதானே, மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் தானே. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்களே. ஆக நாளைய வாழ்க்கை இன்று என் கையில் உள்ளது. ஆக நாளைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இன்று நான் செய்கின்ற கர்மங்கள் எனக்கு மிகவும் ஒத்தாசையாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். அப்படியென்றால் நான் என்ன செய்வது? என் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்றால்
நான் முதலில் எனது தர்மத்தை செய்ய வேண்டும். நான் எனது தர்மத்தை செய்யும் பொழுது அதனால் எனக்கு புண்ணியம் ஏற்படுகிறது, பாப்பம் குறைகிறது. புண்ணியம் அதிகமாக 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 மனமானது பக்குவத்தை நோக்கி செல்கிறது. அந்த பக்குவம் என்ன சொல்கிறது என்றால், இது நாள் வரையிலும் நான் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம், சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் இவனுக்குள் இருக்கின்ற ஒரு தவிப்பு, ஆர்வம் என்னவென்றால், தற்காலிக சுகம் எனக்கு வேண்டாம், நிரந்தரமான சுகம் வேண்டும், நிரந்தரமாக நான் ஆனந்தத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று இவனுக்குள் தவிப்பு ஏற்படுகிறது. அந்த தவிப்பிற்கு தான் மோக்ஷம் என்று பெயர். முமுக்ஷு என்று சொன்னாலும் மோக்ஷத்தில் அவன் எல்லையில்லாத நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தை அவன் அடையும் பொழுது, அடைவதற்கு இவனுக்கு இந்த புருஷார்த்தம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஆக மனிதன் துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி அடைவதற்கு புருஷார்த்தங்கள் அவசியம் அவசியம் அவசியம். புருஷார்த்தம் என்பது தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதுதான். இந்த புருஷார்த்தங்களில் அர்த்தம் என்பது இரண்டாவதாக வருகிறது. வாழ்க்கைக்கு பொருள் தேவை. இந்த பொருள் நமக்கு முழுமையான இன்பத்தை கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தில்தான் பெரும்பாலான மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற குறைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பொருள் இன்பத்தை கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தில் உள்ள 3 விதமான குறைபாடுகள். முதலாவதாக அனித்தியம். பொருள் தரக்கூடிய சுகம் அனித்தியமானது, அதாவது தற்காலிகமானது. அது பெண்ணாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். எதுவுமே அனித்தியமான சுகத்தை தான் தருகிறது. சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது சாதிஷயம், அதாவது இருப்பதை காட்டிலும் இன்னும் மேலானதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம். எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அவனுக்குள் இந்த எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவுதான் பொருள் சேர்த்தாலும் இன்னும் இதற்கு மேலாக, இன்னும் இதற்கு மேலாக என்கின்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். இது பொருள் சேர்ப்பதில் இருக்கின்ற இரண்டாவது குறைபாடு. மூன்றாவது குறைபாடு துக்க மிஸ்ரம். துக்க மிஸ்ரம் என்றால், அவன் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால், பொருளினால் வருகின்ற சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அவன் ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும். ஒன்றை பெற வேண்டுமென்றால் ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும். சிந்தித்து பாருங்களேன். நான்காவது அடிமை. எந்த ஒரு பழக்கத்திற்கும் மனிதன் அடிமையாகி விடுகின்றான். இந்த பொருள் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் ஓட ஆரம்பிப்பவன் ஓய்வு அறிவித்த பிறகும் கூட அவனால் அமைதியாக நாற்காலியில் சாய்ந்து அமர முடியவில்லை. ஓய்வு பெற்ற நிலையிலும் இவன் ஓடத்தான் ஆரம்பிக்கின்றான். பொருள் சேர்க்க ஓட ஆரம்பித்தவன் இறக்கும் தருவாய் வரையிலும் ஓடுகின்றான், ஓடுகின்றான், ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இது அர்த்தம் சேர்ப்பதில் உள்ள குறைபாடு. சரி, ஒரு கேள்வி. அர்த்தம், அதனால் வருகின்ற இன்பம் குறைபாடு என்றால், நம் புத்தியில் கேள்விகள் தோன்றுகிறது. எந்த இழப்பும் இல்லாத நிரந்தரமான இன்பம் இந்த உலகத்தில் உண்டா? இது முதல் கேள்வி. எந்த இழப்பும் இல்லாத நிரந்தரமான இன்பம் இந்த உலகத்தில் உண்டா எனும் கேள்வி எழுகிறது. இரண்டாவது, அதை அடைய முடியுமா? அதை அடைய முடியுமா? மூன்றாவது, அதற்கும் மேலானது இல்லவே இல்லையா? மூன்றாவது, அதற்கும் மேலானது இல்லவே இல்லையா? நான்காவது,
அந்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுது சுதந்திரமாக இருக்க முடியுமா என்று 4 கேள்விகள் கேட்கின்றான். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் மோக்ஷம், மோக்ஷம், மோக்ஷம். ஆம் என்பதுதான் பதில். பண்டித லக்ஷணம் தோஷ தரிசனம் என்பார்கள். புத்தி உள்ளவன் தான் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திலும் சுகத்திலும் உள்ள குறைகளை காண்பவன்தான் புத்திசாலி. பண்டித லக்ஷணம் தோஷ தரிசனம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் எந்த குறையையும் காண்பதில்லை. 10ஓடு 11, அத்தோடு இது 1 என்று கடந்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள். இதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. இது தவறு, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வமோ தவிப்போ வருவதே இல்லை. இவர்களை தமிழில் சாதாரணமாக சொல்வார்கள் திருந்தாத ஜென்மங்கள் என்று. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் என்றெல்லாம் பாடல் உண்டு. இங்கே எவன் ஒருவன் ஒவ்வொரு அனுபவத்திலும் இருக்கின்ற குறைகளை காண்பான் என்றால், தர்மத்தின்படி தனது கடமைகளை செய்பவன் புண்ணியம் சேர்க்கின்றான். புண்ணியத்தின் மூலமாக இவனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை இறைவன் தருகின்றான். தனது கடமையை மட்டும் செய்பவனுடைய புத்தி கூர்மையடைகிறது. தேவையில்லாத ஆசைகளின் வசம் இவன் மனம் செல்வதில்லை. தேவையில்லாத ஆசைகளை ஒதுக்குகின்ற காரணத்தினாலேயே உள்ளம் அமைதி அடைகிறது. உள்ளம் அமைதி அடைவதனால் புத்தி கூர்மை ஏற்படுகிறது. அதனால் புத்திசாலித்தனம் வருகிறது. அவன்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் இருக்கின்ற குறைகளை காண்கின்றான். பண்டித லக்ஷணம் தோஷ தரிசனம். இவர்கள்தான் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் மேன்மையை அடைய முடியும். இவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையின் இலக்காகிய, வாழ்க்கையின் முடிவான இலக்காகிய மோட்சத்தை, அதாவது இறைவனை அடைந்து எப்பொழுதும் ஆனந்தமாய் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறார்கள். ஆக ஒருவன் தர்மத்தின்படி வாழ்பவன் தான் வசதியாக இருக்கின்றேனா, வசதி இல்லாமல் இருக்கின்றேனா என்பதை பார்ப்பதில்லை. திருப்தியாக வாழ்கிறேனா என்பதை மட்டுமே பார்க்கின்றான். வேதாந்தத்தில், கீதையில் பகவான் சொல்வது திருப்தியாக வாழ்பவன் எனது பக்தன் என்று. பகவான் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ நமக்கு கிடைத்ததில் நாம் திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மனம் அனாவசியமான விஷயங்களில் சஞ்சலப்படுவதில்லை. சஞ்சலப்படுவதினால் புத்திசாலித்தனம் கெட்டு போய்விடுகிறது. இந்த புத்தி கூர்மையுள்ள அந்த மனிதன், தார்மீகமான வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதன் பண்டிதன் என்று அழைக்கப்படுகிறான். அந்த பண்டிதனுக்கு இந்த தத்துவ போதம் என்கின்ற வேதாந்தம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அவனுக்கு எப்படி பயனுள்ளதாக அமையும் என்றால், அதற்கு பிரார்த்தனை தேவை. பிரார்த்தனை 3 விஷயங்களுக்காக பண்ணப்படுகிறது. 1 பிரயத்தனம், 2வது காலம், 3வது தெய்வானுகிரகம். முதலாவது பிரயத்தனம். இப்படிப்பட்ட புத்திசாலி மனிதன் சரியான வழியில் சரியான முயற்சி, விடாமுயற்சி செய்கின்றான். சரியான பாதையில் விடாமுயற்சி கொண்டவன் இவன். 2வது காலம். சரியான காலகட்டத்தில் அளவாக தனது நேரத்தை செலவழிக்கின்றான். எதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டுமோ அதற்கு அவ்வளவு நேரமும் மட்டுமே செலவழித்து தனது நேரத்தை ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றான். நாம் பார்க்கலாம், சாதாரணமாக மனிதர்கள் வளவளா கொளகொளா மனிதர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி காலத்தை வீணடிப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன், நம்மில் பலர் கூட அப்படி காலத்தை வீணடித்து பின்னால் பக்குவம் ஏற்பட்டு இனி
காலத்தை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆன்மீகத்திற்காக நேரத்தை செலவழிப்பவர்களும் இங்கு உண்டு. மூன்றாவதாக, தெய்வ அனுகிரகம், கண்ணுக்கு புலனாகாத சக்தி நம் ஆன்மீக பாதையில் வருகின்ற தடைகளை நீக்கி நம்மை இறைவனிடம் எடுத்துச் செல்லும். புத்திசாலி மனிதன் பிரார்த்தனை செய்கின்றான் 3 விஷயங்களுக்காக. 1, பிரயத்தனம், சுயமுயற்சி. காலம் சரியான அளவு. 3வது, தெய்வ அனுகிரகம், நமது தடைகளை நீக்கி அனுகிரகம் செய்வது. மனிதனுக்கு வருகின்ற தடைகள் எத்துணை என்று கேட்டால் 3 விதமான தடைகள். அவைகளை இறைவனே சரி செய்கின்றான். இது உண்மைதான். 1, அதி தெய்வீக தாபம், அதாவது இடி, மின்னல், வெள்ளம், பூகம்பம் என்று வருபவைகளெல்லாமே அதி தெய்வீக தாபம். 2வது, அதி பௌதீக தாபம், நம்மை சுற்றிலும் உள்ளவர்களினால், நம்மை சுற்றிலும் உள்ளவைகளினால் நமக்கு ஏற்படுகின்ற தடைகள், தாபங்கள் அதி பௌதிக தாபம். 3வது, அதி அத்தியாத்மிக தாபம். அத்தியாத்மிக தாபம் என்றால் என் உடல் எனக்கு தருகின்ற இடைஞ்சல்கள், என் மனமே எனக்கு தடையாக அமைவது. இது அத்தியாத்மிக தாபம். பிரார்த்தனை, ஈஸ்வர அனுகிரகம் இந்த 3 தடைகளையும் நீக்கி ஆன்மீக பாதையில் வெற்றி நடை போடுவதற்கு நமக்கு அனுகிரகம் செய்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஆன்மீக வாழ்க்கைக்கு அனுகிரகம் செய்யட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விஷயத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி